மலரும் பூக்களுக்கு மனம் உண்டு, ஆனால் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திற்கும் மகிழ்ச்சி என்ற மனம் இருக்கட்டும். விடியும் சூரியன் ஒளியை தருவது போல உங்கள் வருகை அந்த இல்லத்திற்கு மென்மேலும் ஒளியை தரட்டும். எமது யூடியூப் சேனல் சார்பாக அண்மையில் பிறந்த நாளை கொண்டாடிய எஸ்கே கிருஷ்ணா ப்ரோவுடைய அன்பு மனைவிக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார் என்று சொல்வார்கள். இன்று கிருஷ்ணாபுரவுடைய ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு அங்கமாக இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, நீ எதை விதைத்தாயோ அதையே அறுவடை செய்வாய் என்பது பழமொழி. இன்று நாம் பார்க்கும் கிருஷ்ணாவின் சொகுசான வாழ்க்கை, அழகான வீடு, அழகான குடும்பம் என அனைத்தும் வானத்திலிருந்து குதித்தவை அல்ல. ஒரு காலத்தில் கடுமையான விமர்சனங்கள், தனிமனித தாக்குதல்கள், இவனால் என்ன செய்ய முடியும் என்று ஏளனம் செய்தவர்களின் முகத்துக்கு முன்னால் தன் உழைப்பால் உயர்ந்து நிற்கின்றார் கிருஷ்ணா. யூடியூப் மூலமாக ஒரு நிலையான வருமானத்தை ஈட்டி அவர் ஆசைப்பட்ட வண்ணமே ஒரு அழகிய வீட்டையும் கட்டி அதில் அவருடைய துணைவியோடு மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கின்றார் கிருஷ்ணா. அது அவர் போட்ட உழைப்புக்கு கிடைத்த அறுவடை. ஆனால் ஒரு மனிதன் வளரும் போது அவனை பாராட்டுவதை விட காலை பிடித்து இழுக்கவே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அண்மையில் புரோவுடைய மனைவியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக அப்லோட் செய்த வீடியோவுக்கு கீழே ஒரு சில கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அதிர்ச்சி அளிக்கின்றது. ஒருவர் பதிவிட்டிருந்தார், கிருஷ்ணாவின் மாமா மாமி கவனத்தில் கொள்ளுங்கள், உங்களுடைய தங்கங்களை இவன் புடுங்கி விடுவான் என்று. இதை பார்க்கின்ற பொழுது சிரிப்புத்தான் வருகின்றது. கிருஷ்ணாவிடம் இல்லாத தங்கமா அல்லது அவரிடம் இல்லாத வசதியா? அவர் இன்று இருக்கும் நிலையில் இன்னொருவரின் சொத்துக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க அவர் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியால் ஏற்படும் கருத்துக்கள். அதே போல இன்னும் ஒரு குற்றச்சாட்டு எழுதப்பட்டிருந்தது. கிருஷ்ணா ப்ரோ அவருடைய மாமா மாமியுடைய கேள்விக்கு மரியாதையான முறையில் பதில் கூறுவதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுதப்பட்டிருந்தது. நண்பர்களே, வீடியோ என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். பார்ப்பவர்களை கவரவும் ஈர்க்கவும் சில குறும்புத்தனமான பேச்சுகள் இருக்கலாம். அதை வைத்து ஒருவருடைய குணத்தை எடை போடுவது என்பது எவ்வளவு பெரிய அறியாமை. கிருஷ்ணாபுரவுடைய வெற்றி பயணம் தொடங்கிய அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு எதிரான சதித்திட்டங்களும் எதிர்மறை கருத்துக்களும் ஓயவில்லை. ஒருவரை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுடைய மகிழ்ச்சியில் மண்ணை போடுவது நியாயமற்றது. உழைப்பால் உயர்ந்த ஒருவனை உலகம் போற்றும் வரை அல்ல, தூற்றும் போதும் அவனுடைய உழைப்பு உண்மையாக இருந்தால் வெற்றி அவனுடைய காலடியில் தான். கிருஷ்ணாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.